எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ், ஒரு 5 days இன் அ வீக். வெயிட்டை குறைக்க, சுகரை குறைக்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க, இது எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் பண்ணினா நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த மூணுக்கும் எக்ஸசைஸ்க்கும் இருக்கிற சம்மந்தம் ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிபி குறையும் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒர்க் அவுட்டுக்கும் ஒர்க்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சில ஒர்க் அவுட் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், சில ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வேலையையே எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க, சில எக்ஸசைஸை ஒரு வேலையாகவே செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் ரிசல்ட் ஒன்று தான். என்ன, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு மசில்ஸும் எக்ஸ்ட்ரா கண்ட்ராக்ட் ஆகி விரியுது. அப்போ அந்த மசில்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய பிளட்டு தேவைப்படும். அந்த நிறைய பிளட் அனுப்புறது, பம்ப் பண்ணுறது ஹார்ட் தான். ஒன்று ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ஹார்ட் ஒவ்வொரு தடவையும் பம்ப் பண்ணுற குவான்டிட்டி பிளட் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இதை ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் எக்ஸ்ட்ரா பிளட்டை பம்ப் பண்ண முடியும் ஹார்ட்டால். எக்ஸ்ட்ரா பிளட் வெளியில் வரும்பொழுது பிபி நிச்சயமாக ரைஸ் ஆகித்தான் இருக்கும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதையும் ஹார்ட் எக்ஸ்ட்ராவாக பம்ப் பண்ணுறதையும் நம்ம ஃபிசிக்கலாகவே உணர முடியும். நம்ம பாடியிலேயே ஒரு சின்னதாக ஒரு சூடாகிற மாதிரி இருக்கும். ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு படபடப்பு வரும், ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், நிறுத்திடுறோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட் இதுதான். இப்படி இருக்கும்பொழுது எப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிபி குறையுமா அதிகமாகுமா? இந்த கொஸ்டினும் இந்த குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டுமே நடக்கும். எப்போ ஏறும், எப்போ குறையும், என்ன செஞ்சால் கண்டினியூஸாக பிபி குறைஞ்சிருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது எவ்வளோ பிபி, எக்ஸசைஸ் பண்ணும்போது எவ்வளோ பிபி, எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு என்ன பிபி, இந்த எக்ஸசைஸையை கண்டினியூஸாக பண்ணால் நம்ம பிபி எப்படி குறையும்? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற அடிப்படை விஷயத்தையும், லாஜிக், பேசிக்ஸ், மெக்கானிசம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம்.